ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். காய்கறிலாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இந்த பிராண்ட் சேமியா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சேமியானும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து ரொம்ப நேரம் வேக தேவையில்ல. ஒரு நிமிஷம் போல் வெந்து வந்தால் போதும். பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை அப்படியே வடிகட்டி வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் சேர்க்கறதுனா ரொம்பவும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகன் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீள் வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சேமியாவில் உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை, காய்கறி, மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிலாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மஞ்சள்லாம் சேர்த்ததுனால ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா சிவந்து வரணும். இப்போ வாங்க, அதை அப்படியே வெளியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ண பேட்டர் 2 விதமாகவும் செய்யலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான சேமியா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதாங்க ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.